வெல்கம் பேக் டு ஓஜி கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிரானி த்ரீ. கிரானி த்ரீ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் இருக்கு. ஸோ அதை மட்டும் சொல்லிடுறேன். என்ன ஃப்ளாஷ்பேக்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு சேர்த்து கிட்டத்தட்ட 46 நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு கிரானி த்ரீ வீடியோ போட்டிருப்பேன். அதில் மெயின் டோர் எஸ்கேப் பண்ணியிருப்பேன். அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா 20 இதுக்கு இந்த வீடியோக்கு 20 லைக் வந்துச்சுன்னா நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். அது போட்டு ஒரு 4 நாள் கழிச்சு 20 லைக் வந்துடுச்சு. ஏன்டா அப்புறமா 46 நாட்களாக நீ வீடியோ போடல ட்ரெயின் எஸ்கேப்னு கேட்டிங்கன்னா வேற எதுதான் வேற எது சோம்பேறித்தனம் தான். சோம்பேறித்தனம் தலைக்கேறிச்சு. அப்புறமா இதை நான் மறந்துட்டேன். ஸோ முழுக்க முழுக்க இது என்னோட தப்பு மட்டும்தான். ஸோ என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஓகே. இந்த வீடியோ பற்றி எவ்வளோ நாள் ஆச்சுடா. இப்போ மொட்டையை வந்து திட்டுத்தனமாக பின்னாடி வந்து நம்மளை சுடுவான். இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே. இதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஒரு அப்லோட் பண்ணி போட்டேன். மொட்டையா திருட்டுத்தனம் மொட்டை இன்னும் இது பாருங்க. இவன் வந்து அப்படியே நிற்கிறான் பார்த்தீங்களா. இன்னத்தையும் நானும் அந்தன்னு வச்சுக்கோங்களேன் குட்டு 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 குட்டுன்னு ஓடி இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. டே 1 இவங்க டே 1 பயங்கரமாக இருக்க போது எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஓகேங்க. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்க்காத பாட்டெலாம் பார்த்துட்டு வாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பாட்டு பார்த்துட்டு கூட அந்த பாட்டை பார்த்துட்டு வாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு புரியும். ஓகே. நம்ம இது பேர்னா லாக் பிக் எடுத்தாச்சு. ஸோ வந்து ட்ரெயின் எஸ்கேப்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை அனைத்தையும் அலைசி ஆராய்ந்து இந்த வாட்டி மொட்டையன், அப்புறமா சொட்டை, அப்புறமா அவர்கள் இரு மகள்கள் இரு ஆஹா வாய் ரொம்ப குளருது. ஸ்டார்டிங்கில் குளருது ஃப்ரெண்ட்ஸ். அவர்களின் ஒரு மகள் அவள்கிட்டையும் அடி வாங்காமல் எவர்கிட்டையும் அடி வாங்காமல் எங்க இது ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன ஏன்டா என்னை பொத்த எப்படா தெரியுது? இல்லை கேட்குறேன், எப்படி தெரியுது? எங்க இந்த மொட்டையன் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், மொட்டையன் துருட்டு பயங்கரமான திருட்டு மொட்டையன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க கொஞ்சோண்டு சென்சிட்டிவ் வச்சு ஸ்க்ரீன் ஆம மாதிரி திரும்புது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஓகே. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்பாடா டே இப்பாடா மொட்டை டே இப்பாடா டே போன தடவை எது சென்சிட்டிவ் ஆம மாதிரி வச்சுருந்தேன்னா அஷ்ட. ஆனால் இந்த தடவை ப்ரோ பிளேயர் மாதிரி வச்சுருக்கேன்டா. ப்ரோ பிளேயர் மாதிரி மொட்டையை வந்து பார்ப்போம். இவன் எங்கே ஒன்று வந்து திட்டுத்தனமா எங்க இந்த வாட்டி நம்ம பயங்கரமாக ப்ரோ பிளேயர் மாதிரி வளர்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ பிளேயர்னால் நான் தான் ப்ரோ பிளேயரே. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வளர்கிறோம். ஆஹா இவன் வேற கத்துறானே. ப்ளீஸ்ரா கத்தாதடாடி. எங்க இவன் வேற கத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கத்துறான் நான் ஒயின் கத்திட்டே இருக்கான். இவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு கத்திட்டே இருக்கான். ஓகே. இங்கே பிளாங்க் இருக்குது. ஸோ இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ நம்ம குட்டு 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 குட்டுன்னு போயிட்டு இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இங்கேயே இருப்போம். ஸோ வந்து இப்போ எங்கே எவனாவது போகிறானா அப்படின்றத பார்த்துட்டு போவோம். சரி இங்கே எவன் வேணா போக வாய்ப்பு இருக்குது. என்னடா. ஓகே. அவனும் இப்போதைக்கு வரல. ஓகே தள்ளி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க தள்ளி விடுவோம். திட்டுத்தனமாக மொட்டை சொட்டை எவனாவது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவான். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது எவனாவது இந்த இடத்துக்கு கண்டிப்பாக திருட்டுத்தனமாக வருவான். ஆனால் இந்த மொட்டையை வந்து எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் வச்சான்னு எனக்கு புரியல. எங்கள் பிறகு திட்டுத்தனம் கிராணி வந்துடுது. திட்டு கிளவி இதை வந்து பக்கில் வந்து அடிக்கும். ஸோ நம்ம இங்கேயே நின்றுப்போம். இல்லைனா பக்கில் வந்து அடிச்சிடுவோம் நம்மள. எனக்கு மொட்டையை வந்திருக்கணுமே இன்னைக்கு. ஆஹா காது அப்படி போகுது போல். மொட்டை என்னத்தையும் கண்டிப்பாக இங்கே வந்துருக்கணும். திட்டுத்தனமாக திரும்பவும் மொட்டை எனக்கு மனசில் இப்போ எப்படி ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ எப்படி அவனுக்கு இருக்குன்னா ஒரு தடவை நம்ம அஷ்டம். ஸோ இப்போ நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு இருக்கும். என்னை பற்றி அவனுக்கு தெரில. கதரை விட்டதெல்லாம் மறந்துட்டான் போல. மொட்டையா யாரு கேட்டா பேசுறேன்னு தெரியுமா? ஓஜி யாரு ப்ரோ பிளேயர். ஓகே இருங்க ஓரா பேசானா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நான் அடிச்சிட்டானா அசிங்கமாயிடும். ப்ளீஸ் ரெடி பயம்புத்துற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கான். டே மொட்டையா குசும்பதிக்கு குசும்பு அதிகமாகிடுச்சு ரெடி. ஓகே இருங்க நம்ம இதை இங்கேயே போட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு சீக்கிரமாக மேலே போகலாம். ஓகே. இப்போ வந்து ப்ளீஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஓகே இப்போ வந்து ஒழிஞ்சுப்போம். இப்போ ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு இருக்கோம் போல். பக்கு இது பாருங்க. இதுக்கு தான் நான் சொன்னது ஹார்ட் அட்டாக்கே வந்துடும்டா அப்படின்னு. ஏன்னா இப்போ இந்த கிராணி வந்து பயங்கரமான திட்டு கிராணியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இப்போ இப்படியே போயிட வேண்டியதுதான். ஸோ வந்து நம்மளால் எவ்வளோ சீக்கிரமாக மேலே போக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக மேலே போயிடணும். இப்போ எது ப்ரோ ஆமாம் மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பயம்தான், வேறு எது
வேற எது பேச வைக்கிறது? ஓகே இருங்க. ஒளிஞ்சுப்போம். கண்டிப்பா எனக்கு எவனோ உள்ளுணர்வு தோணுது. உள்ளுணர்வு. ஓகே உள்ளுணர்வு. உள்ளுணர்வு தானே அது பேரு. உள்ளுணர்வு சொல்லுது மொட்டையும் சொட்டையும் இங்க தான் இருக்கானுங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ் முடியல. எனக்கு பயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐஸ்கிரீமு ஈவென்ட்லாம் நான் அசால்ட்டா முடிச்சிடுவேன். நானுங்களாம் பார்த்தாலே பயமே இல்ல. ஏன்னா அது கன்டினியூஸா விளையாண்டுட்டே இருக்கேன். ஸோ வந்து ஒரு பயமே இருக்க மாட்டுது. ஆனா இந்த மொட்டை சொட்டைக்கும் போடும்போது பயம்னா சொல்லும். அப்படியே ஒரு பயம். ஏங்க நம்ம ஒரு பொருள் கூட கண்டுபிடிக்கலங்க. என்ன சோகமான விஷயம்னா, ஒரு பொருள் கூட கண்டுபிடிக்காம 7 நிமிஷம் போயிடுச்சு. நம்ப முடியுதா? 5 நிமிஷம் இல்ல 7 நிமிஷம் போயிட்டுருக்கோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே உட்காந்துருந்தா வேலையாவது. அப்படி இப்படியே உட்காந்துருந்தா டெய்லியும் உட்காந்துக்க வேண்டியதுதான். இருங்க இங்கே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே. மேட்ச் பாக்ஸ் இருக்கு. ஓகே மேட்ச் பாக்ஸ் தான். சொட்டையன் திருட்டு கிழமை வரான் ஃப்ரெண்ட்ஸ் வரான். ஏதோ உள்ளூர் சொல்லிச்சு நாத்தையும் நாங்கள் ட்ரா திறந்து பார்த்துருந்தேன்னா எனக்கு ஏதோ பட்டுன்னு பின்னாடி வந்து பொட்டுன்னு முதல்ல சுட்டுருப்பான். இப்போ எனக்கு ஏதோ உள்ளுணர்வு சொன்னதுனால மொட்டையை வந்து பின்னாடி வரான். பி கேர்ஃபுல் அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லிச்சு. அதனால தப்பிச்சிட்டோம். உள்ள அடின்னு அடிச்சிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க திருட்டு கிராணி ப்ளஸ் திருட்டு மொட்டை 2 பேர் திருட்டு ஃபேமிலி அப்படியே ஒரு திருட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். வாய்ப்பே இல்லை. இருங்க இந்த கிராணி எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போகுது. ஓகே இதான் நல்ல வாய்ப்பு. இந்த நேரத்தை யூஸ் பண்ணி மெதுவா ஓகே மெதுவா யூஸ் போயிட்டு இருங்க. நான் அடிச்சானா இந்த கேம் விட்டு வெளியே போயிடுவேன். இன்னும் ஒரு அடி அடிச்சானா முதல்ல தான் வரணும். ப்ளீஸ் ரெடி. எங்க ஒட்டுமொத்த குடும்பமே ஒருத்தனை எதிர்க்குதுன்னா எப்படிப்பட்ட ஒரு ப்ரோ பிளேயராக அவர் இருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த குடும்பமே என்ன எதிர்க்குது. டேய் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லைடா. நானே ஒத்துக்கிறேன்டா. என்னடா நீங்கள் சே நானே ஒரு பச்சைப்பாட்றா. என்னடா நீங்கள் எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. டா என்னையே நான் அச்சீவ் சொன்னீங்கன்னா நான் அச்சீவ் பண்ணா என்னையே இருங்க. என்னதுடா அது? வாங்கடா மொட்டை சொட்டைங்களா டே. இப்போ வாங்கடா எவ்வளோ பெரிய ஆளு. என்னையே நானே அச்சீவ் பண்ணா டே வாங்கடா டே மொட்டை சொட்டிங்களே இன்னைக்கு இருக்குது உங்களுக்கு தீபாவளி. இப்போ தான் வெப்பன்கி பார்த்து வச்சுருக்கேன். புல்லட் இல்லை. ஸோ இப்போ அமைதியாக வாசிப்போம். போட டேய் எப்பா உலகம் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார். இதை பற்றி நான் ரொம்ப பெருமையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெருமையாக இருக்கு. ஓகே இருங்க இந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே இங்கே எதுவுமே இல்லை. அமேசிங். ஓகே இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த மொட்டையை வந்து ஏதோ பின்னாடி வந்து அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. ஓகே பிடிங்க ஆளை உட்றா. ஓகே இருங்க இதில் சென்ட்ரில் பூ வச்சிடலாமா? இந்த சென்ட்ரில் வந்து இப்போ வந்து உயிர் எடுத்துகிட்டு இருப்பாங்க தெரியும். ஸோ அதனால் இப்போ சென்ட்ரினாவை நம்ம போட்டு தள்ளிடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அதை பற்றி? ஓகே அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ கிராண்ட்பா 2 பேரும் சரியான கோவத்தில் இருப்பானுங்க என் மேலே. ஸோ வந்து இப்போலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. இப்போ டெடி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான். இப்போ அதான் முக்கியம். இப்போ வந்து இந்த பட்டன் நமக்கு விட்டு இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே வாடா எப்பா இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நிம்மதியாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம டெடி வச்சுருக்கனால இப்போ எக்ஸ்ட்ரீம் மோடத்தில் துரத்துறா மாதிரி துரத்துருவானுங்க. ஸோ வந்து இப்போ நம்ம டீசெண்டாக அப்படியே எலிவேட்டரில் அப்படியே பயணம் பண்ணி இப்போ மேலே வந்துட்டோன்னா இப்போ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம மேலே வந்துட்டோன்னா இப்போ அவனுங்களாம் நம்மளை அப்படியே சொல்கிறது சுட முடியாது. ஸோ வந்து இப்போ டீசெண்டாக இந்த போக வச்சுருவோங்க. ஏம்மா போம்மா நீ ஒரு தடவை பயம் பூச்சதுக்கே பயங்கரமாக பயந்துட்டேன். ஸோ வந்து இப்போ தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. சீக்கிரமாக கீ கொடுத்துருப்பாம்மா உன்னை வேற பார்த்துக்கிட்டு. இன்னொரு தடவை அவ்வளோதான். இன்னும் இந்த சென்ட்ரி நான் இன்னொரு தடவை சேஃப் கீயாங்க. ஓகே சேஃப் கீயில் என்ன இருக்க போதோ. ஓகே பார்த்து ஏதாவது கொடுங்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேஃப் கீழே என்ன இருக்க போதுன்னு தெரில. ஏதாவது நல்ல விஷயமா இருந்தால் ஓகே இருங்க கீழே போவோம். கீழே போடா ஏண்டா இப்படி அங்கே ஆமை மாதிரி போகிறாங்க. ஆமையே ஜெயிச்சிட போல. ஓகே இருங்க சீக்கிரம் ஓகேங்க இங்கே வந்தாச்சு. ஸோ வந்து இப்போதைக்கு சேஃப் கீழே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் தான் சேஃப் கீ போடணும். ஆஹா கிராண்ட்பா வரல. ஸோ ஓகே எப்படியோ நான் இப்போ இதுல எப்படி சைலண்ட்டாக பேசுகிறேன்னா பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பயமாக இருக்குது நானே ஒத்துக்கிறேன். என்ன ட்ரெயின் கீ போடு. ஓகே ட்ரெயின் கீ கிடச்சிருக்கு. ஒரு பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல பொருள் கிடச்சிருக்கு. ஓகே இதை நம்ம வீணாக்காமல் இதை இங்கே வந்து இதை எடுத்துகிட்டு வந்து 1 மினிட் வெயிட் அ மினிட். ஓகே இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டிங்கன்னா இப்போ வந்து கீழே தான் சவுண்டு கேட்கும். ஸோ கிராண்ட்பா கீழே போயிடுவானுங்க. ஸோ ஏதோ ஒரு தடங்கள் வர மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு பேட் ஃபீல் வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இப்போ நீ போவாத கிராண்ட்பா வருவானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. என் உள்ளுணர்வு அப்படி தான் எனக்கு சொல்லுது அவனுங்க இருக்கானுங்க அப்படின்னு.
எங்க இதை பாருங்க, கிராணி ட்ராப்லாம் வச்சுட்டு போயிருக்கு. ஸோ அது இந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னு எனக்கு. ஏய் இதை பாருங்க, என்னத்துக்கு அவசரமாக வைக்காம போய் வந்துருப்பேன். ஸோ இந்த இடத்துல கிராண்ட் பாந்தானே இப்போ சிக்கும், இப்போ நம்மளை அப்படியே சுட்டு போட்டுருவான். ஸோ வந்து அப்படியே பார்த்து இப்போ ஒரே ஒரு பொருள் ட்ராயிங்கி கண்டுபிடிச்சிருக்கோம். என்னதுடா அது? பிராடேஜுக்கு. இது தேவைப்படாதடா. இது எதுக்குடா தயிரில் மோர்? எதுக்குடா தயிரில் மோர்? அந்த மாதிரி தாண்டா இது. ஏண்டா அதுவும் எடுக்கிறதும் ஒன்று, எடுக்காமல் இருக்கிறதும் ஒன்று, ரெண்டுமே ஒன்று தான். தயிரில் எதுக்குடா மோர்? அந்த மாதிரி தாண்டா அது கதை. ஸோ அது நம்ம எடுக்காமலே இருந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது தேவை கிடையாது, அவ்வளோவா தேவையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அது. ஏய் 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 ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட்டுக்குள்ள பாசஸ். ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட்டுக்குள்ள பாசஸ். வா. டேய் 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 என்னடா பண்ணுது? டேய் நிறுத்துங்கடா, என்ன சொல்லி நிறுத்துங்கடா. டேய் ப்ளீஸ்ரா. எங்க நீ நீயா நானா பார்த்துலாம். வாடி வாடி. நீயா நானா பார்த்தியா? ஓரளவுக்கு தான் ப்ராப்ளம். ப்ளீஸ்ரா. டே ப்ளீஸ்ரா. டேய் டேய் கிரானி எங்க இருங்க இருங்க. ஏய் 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 கிரானி கிராண்ட்பாவே வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். டேய் சுத்து போட்டு அடிக்கலாம். டேய் ப்ளீஸ்ரா. டேய் விட்டுருங்கடா. டேய் விட்டுருங்கடா. டேய் 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 ஏங்க 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 ரெண்டு டேய் 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 கொடுமடா. டேய் ப்ளீஸ்ரா. டேய் ஏன்டா அப்படி கேவலமா பண்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மூடி திருட்டத்தனமான ஒரு பிளேயர் பார்த்ததே ப்ளீஸ் ப்ளீஸ். சாட்டையிலேருந்து சீனி பண்றீடா. சீனி பண்றீடா. யூ ஆர் சீட்டிங். யூ ஆர் சீட்டிங். நீங்கள் கேவலமாக பண்ணிட்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி நேற்று நானும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் இல்லை. டே சத்தியமா இந்த பொழப்புக்கு என்னை புடிய முடியலன்னு தெரிஞ்சிச்சு. பாருங்க. வா 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 வா. ஓகே இப்படி ஒழிச்சுப்போம். என்னை புடிய முடியல அப்படின்னு தெரிஞ்சுன்னு கேவலமாக விளாடுது ஃப்ரெண்ட்ஸ். கேவலமா. ஏண்டா என்னடா என்னடா ரிங்கா ரிங்க ரோசஸை வளர்றோம். ஓ வளர்ற வயசா உனக்கு? சொல்லு. கிளவி வயசா? கிளவி தான், அது வேற விஷயம். ஏங்க டே இது ஃபன்னியாக நான் வந்து ஒரு சீரியஸான கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இது ஒரு ஃபன்னியான வீடியோவாக வந்துடும் போலயே. ஓகே. இப்போ அது போன பிறகு இருங்க போதான். இப்போ ஓகே போல ஃப்ரெண்ட்ஸ். அது போதா இல்லையான்னு பார்த்துருந்தோன்னா நம்மளுக்கு டைம் ஆகிடும். ஸோ வந்து இப்போ இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்றத சொட்டையும் மொட்டையும் பயங்கரமான ஆள். சொட்டையும் மொட்டையும் பயங்கரமான ஆள். சொட்டை பயங்கரம், மொட்டையும் பயங்கரம், ரெண்டு பேரும் பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். ஓகே ஓகே இருங்க. இருங்க இப்படியே இப்படி விட்டுருந்தானா நம்மளையே போட்டு தள்ளுவானுங்க. வேலைக்கு ஆகாது. இருங்க ஸ்டோன் எடுப்போம். ரெண்டு பேரும் மண்டையிலையும் நங்கு நங்குன்னு வச்சாதான் சரிப்பட்டு வரானுங்க. முதல்ல அந்த மொட்டையை போட்டு தள்ளிட்டு அவன் வந்து கன் எடுக்கணும். இல்லைன்னா அவன் ரொம்ப நெக்கலா பண்ணுறான். நான் அவங்கள விட்டு வச்சது தப்பாக போச்சு. என்னே சுட்டு போட்டு பிளான் போட்டு அடிக்கிறீங்க. இருங்கடா உனக்கு இருக்குதுடா. இன்னும் ஒரே ஒரு கல் தான்டா. இன்னும் ஒரே ஒரு கல் மட்டும் கச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்கள் கைமா தாண்டி. கைமானா என்ன தெரியுமா? இன்னைக்கு பார்ப்பீங்கடா. எனக்கே தெரியாது, வேற விஷயம். ஓகே இருங்க. இந்த மொட்டை சொட்டை வந்து இப்போ நான் கல்லெடுக்கிற நேரத்தில் காவா ஓரத்தில் கல்லெடுக்கிற நேரத்தில் அடிச்சிட்டானுங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ வந்து இப்போ நம்ம டீசெண்டாக எடுத்தாச்சு. ஓகே அது காவா ஓரத்தில் உட்காந்து கல் எடுக்கிறது டீசெண்டாக எடுத்துட்டேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ். டீசெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே இப்போதி இங்கே எதுவும் சொல்கிறது இல்லை. ஓகே வெப்பன் கீடா. வெப்பன் கீ வெப்பன் கீ வெப்பன் கீ. என் பாட்டு ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு சில பேர் கமெண்ட் பண்ணாங்க. அது எனக்கு தெரியும் ப்ரோ. எனக்கே தெரியும் என்ன பண்ணுறது. ப்ளீஸ்ரா. அடி இப்படி இந்த மாதிரி பண்ணானுங்கண்ணா ஒட்டுமொத்த கேமும் எப்படி ஒட்டுமொத்த கேமும் ஒருத்தனை எதிர்க்குது. கேரக்டராக எதிர்க்கிறது அப்படின்றது பார்த்தால் ஒட்டுமொத்த கேமும் ஒருத்தனை எதிர்க்குது. இருந்தா எந்த காலத்தில் நான் வந்து பயங்கரமான ப்ரோ பிளேயராக ஆவேன். ஏன்னா இந்த கிராணி வந்து திட்டுத்தனமாக இது ஓகே இதான் கிராண்ட் இது என்னது இந்த இடத்துல தாங்க. இப்போ இந்த இடத்துல போட்டு இப்போ திருவி உண்டுகள் எடுக்கணும். ஸோ வந்து இப்போ இதான். இப்போ இங்கே வீருங்க இருங்க. அது முன்னாடி இங்கே தான் இருக்கா அப்படின்றத பார்த்துப்போம். ஸோ அப்புறமா திரும்ப வர முடியாது. ஓகே இங்கே எதுவும் இருக்குது. என்னது பேலாக்கி எதுக்கு வேணும்? இருங்க யோசிப்போம். பேலாக்கி வந்து நீ தெரிஞ்சு ட்ரெயினுக்கு தான் வேணும்னு நினைக்கிறேன். ஏண்டா ஓகே ஏதோ பண்ணி வச்சுருக்கானுங்க. வாழ்த்துக்கள்ரா அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே இருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஆஹா! இந்த கிராணி வேற வர மாரியே தெரியல. ஓகே இருங்க நம்ம இத போட்டு வர வைப்போம். திருட்டு கிராணியை கொலை செய்த ஓஜி. ஓகே. வாடா. அது கொலை செஞ்சாலும் அது பத்தாதுடா எனக்கு. செம்ம காண்டா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மேல. ஒரு வேளை கீழ போட்டதா வருமோ? ஓகே இருங்க கீழ போட்டுருவோம். ஓகே வா. கிரானி. கமான், கமான், கமான். வா கபடி விளையாடலாம் வா. மண்டையில போட்டு வாடா, வாடா. இரு, இரு. ரொம்ப பொறுக்கு. இருக்குடா. ஃப்ரெண்ட்ஸ் அழுவுகிறானுங்க. கொடுமை. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கானே எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் என்ன இப்படி கஷ்டப்பட்டு அடிக்கிறானுங்க அப்படின்னு. கஷ்டப்படல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா நான் இப்படி அடி வாங்கியிருப்பேன்னு? ரிங்கா ரிங்கா ரோசஸ் வளரும். என்ன வயசானா ரிங்கா ரிங்கா ரோசஸ் வளருது. எனக்கு எட்டு கேம் சாவு சாவு சாவிடா சாவிடி சாவு. ரெங்க ரெங்க ரோசஸ் கேட்குதா இந்த வயசு? ரெங்க ரெங்க ரோசஸ் இதோ பாருங்க இப்போ கூட டான்ஸ் ஆடுது. ஸ்டெப்பு என்ன ஸ்டெப்பு? டைனோசர் முட்டை பட்டே. அதுதான் முட்டை பட்டே. நீ மெல்ல சாவு சொட்டையன் எங்க? சொட்டை என்னத்துக்கு வந்துருங்க? சொட்டை வந்து துருட்டு பையன். என்கிட்ட கன்று இருக்கு. சி நிறைய பேர் உண்டிகோல் வெப்பன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னே வரமாட்டேன். ஒழிஞ்சிந்தடிக்கிறது இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்ப்போம். மொட்டையன் இருங்க வரா மாதிரி இருக்கா மொட்டையன்? மொட்டையா வரியா இல்லையாடா? இவங்க கிரானியா மதிச்சுங்க. மொட்டையன் வரா மாதிரியே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓகேங்க. இதான் நல்ல வாய்ப்புடா. மன்னிச்சிடா மொட்டையா. மொட்டையில வச்சுங்க பாகுபலி கட்டப்பா அந்த மாதிரி உளறான். முட்டி போட்டுன்றா அப்படியே மனசுல அப்படியே வீர ஏதோ ஒரு பேர்னா வேணும்னு சொல்லுவாங்க. பேர் மந்திச்சு. ஸோ அப்படின்னு நினப்பு மனசுல எனக்கு. மொட்டையா அவனுக்கு குசும்பு அதிகமாக வச்சுடா வர வர. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எதுவுமே இல்லை. ஓகேங்க இந்த இடத்த நான் எப்படா மறப்பேன்? வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன்டா. கொடுமைடா. எங்க கொடுமை. உண்மையிலே நீங்களா சொல்லுங்களேன். நான்லாம் நியாயமா? எனக்கு தெரியும். நான் இந்த பக்கம் போனேன் அந்த பக்கம் வருது. சரி இந்த பக்கம் ஒரே பக்கம் வெயிட் பண்ணா அப்படியே புத்திசாலிக்கு கிராணிக்கு தெரிஞ்சு மூளை வந்துச்சுங்க அதுக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறது எல்லாம் நம்மளாம் நினச்சி போயிட வேண்டியதான். ஓகே இருங்க எங்க இன்னும் நிறைய இடம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. பேலாக்கி வந்து எதுக்கு யூஸ் பண்ணேன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை இந்த ஒரு ஒரு இடத்துக்கு யூஸ் பண்ணோம். ஓகே இருங்க முதல்ல இந்த பறவை போட்டு தள்ளிட்டு இதுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். பறவை மன்னிச்சிரு செதுப்போ. என்ன இதுக்கிட்ட இருக்கு? ஷெட்டுக்கு. ஓகேங்க ஷெட்டுக்கு கிடச்சிருக்கு. எங்க ஷெட்டுக்கு எடுத்துட்டு போய் இருங்க அதுக்கு முன்னாடி கண்ணு வேணும். எதுடா கண் அடிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு காரணம் இருக்கு. இருங்க ஷெட்டு எங்கே இருக்குன்னு பார்த்து போடணும். ஏன்னா இப்போ வந்து நான் அப்புறமா அப்படியே ஷெட்டு இங்கே இருக்கா? ஸோ அப்படியே நான் கன் எடுத்துப்பேன். போடுறா கண்ணை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே மொட்டையும் ஸ்பான் ஆகிறதுக்குள்ளே நான் அந்த இடத்துக்கு போய் ஆகணும். ஸோ ஷெட்டில் வந்து ஏதாவது ஒரு உருப்படியாக என்னடா ஷெட்டுக்கு எது இருக்கு? ஷெட்டில் ஏதாவது உருப்படியாக ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்ற பார்க்கணும். அப்புறமா காரில் வர ஏதோ பொருள் இருக்கிற மாதிரி எனக்கு காட்டுது. ஸோ வந்து இப்போ இங்கேருந்து நம்ம அப்படியே பார்த்து மெதுவாக ஓகே மெதுவாக வந்தாச்சு. ஓகே இப்போ இங்கேருந்து உக்காஞ்சின்னு அப்படியே ஓகே குதிரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குதிச்சாச்சு. ஏங்க வியூ இந்த அழகாக தாங்க இருக்குது. டே பார்த்து குதிரா. டே எங்க தெரியாமல் குதிச்சிட்டாங்க. ஓகேடா எங்க கிராணி வரல. ஓகே கொஞ்சம் இங்கே ஏதோ உள்ளே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். புல்லட்டா? நீங்கள் போங்கடா நீங்களும் உங்கள் புல்லட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம குடுன்னு போயிட்டு அந்த ஷெட்டுகளில் ஷெட்டில் என்ன இருக்குது? ஷெட்டை ஓப்பன் அடிச்சுட்டு ஷெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே ஷெட்டில் ஏதாவது உருப்படியாக குத்துருவோம்டா. கன்று வர பக்கத்தில் இருக்கே எவனா வந்தானா போட்டு தெரியலாம். ஸோ வந்து சேஃப்டிக்கு தான் எல்லாம். ஓகே இது ஒரு ஓகேங்க ட்ரெயின் இருக்குது. ஓகே இதெல்லாம் இருக்குது. இப்போ காயினுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. ஸோ இப்போ காயினுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ட்ரெயின் கீ கச்சிச்சு பேலாக்கி. ஓகே இப்போதைக்கு ரெண்டு பொருள் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் 3 அப்புறமா 4 இன்னும் 4 பொருள் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் இந்த 4 பொருள் இருந்தால் போதும் நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம். ஆனால் அந்த 4 பொருள் கண்டுபிடிக்கணுமே. முதல்ல கண்டுபிடிக்கணும்ல 4 பொருளையும். இங்கே இங்கே பார்த்துன போல். ஸோ அந்த 4 பொருளை கண்டுபிடிக்கணும். இருங்க முதல்ல இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இங்கே போட்டுடலாம். சேஃப்டிக்கு பார்ப்போம். இருங்க முதல்ல அந்த இவனை போட்டு தள்ளிடலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு காட்டி குத்தினே இருக்கிறான். ஒயின் சவுண்டு போட்டுனே இருக்கிறான். அண்ணனுக்கு வந்து பயங்கரமாக இரிட்டேட் ஆகுது. ஏதோ ஓகே இந்த கண்ணாடி தான். ஓகே உடச்சாச்சு. கன் இங்கே போட்டு இதுக்குள்ளே போகிறோம். மாஸ்க் காட்டுறோம். போடா உள்ள நம்பி பார்த்து போப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. இந்த இடத்துல குரோபர் இருக்குது. ஓகே இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபியூஸ் எதுக்குடா தயிரில் ஹானி? தயிரில் மோர். ஃபியூஸ்லாம் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூஸே வேணாம். ஃபியூஸே இல்லாமல் நம்ம விளாட்லாம். இருங்க ஓகே இதெல்லாம் வேணாண்டா. இதெல்லாம் வேஸ்ட்டுடா. இப்போ வந்து இன்னும் 2 பொருள் மட்டும் காசா போதும் ஃப்ரெண்ட்ஸ். 2 பொருள். ஸோ அந்த 2 பொருள் மட்டும் கண்டுச்சுன்னா
கிடச்சிடுச்சுன்னா போதும். வாய் ரொம்ப குளருது. ஓகே 2 பொருள் மட்டும் கிடச்சிடுச்சுன்னா போதும். ஸோ வந்து நம்ம இந்த இடத்த விட்டு எக்ஸ்பே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, வாய் ரொம்ப குளருது. எஸ்கேப் ஆயிடலாம். அதான் இவங்கிட்ட மட்டும் கன்று கச்சிடக்கூடாது. ஸோ வந்து இருங்க. டே ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா போடா ப்ளீஸ்ரா வந்துடுறா ப்ளீஸ்ரா வேணாண்டா வாடா வந்துடுறா ஏங்க இப்போ அதாவது மேலே போதுங்க. அது வந்து கீழே இருக்குதே நான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இருங்க, இங்கே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு மாடுன்றது பார்த்துப்போம். செக் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. பண்ணிகிட்ருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதிகம் மேலே போய்ட்டுருப்போம். இப்போ வந்து கீழே வரப்போ கீழே வரானா இல்லையாடா? வரானா இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்துட்டு இருக்கான். இப்போ மேலே போயிட்டு மேலே வேலை 2 இடத்துல இருக்கும். ஸோ இந்த 2 இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அங்கேயும் இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ 2 இடம் இருக்குல்ல, அதில் ஒரு இடத்துல தான் நம்ம தேடுற பொருள் இருக்கும். ஸோ அதை எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருங்க. முதல்ல போயிட்டு அப்புறமா இல்லைன்னா தெரிஞ்சு கடைசி அந்த பேல்லாக்கி 2 பானையை தூக்கி வச்சாதாண்டா அவனுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அப்புறமா நான் கூடிய சீக்கிரத்தில் லைவ் போடலான்னுக்கிறேன். கூடிய சீக்கிரமாக எப்போ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 30 நாட்கள் கழித்து லைவ் போடலான்னுக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாடு வந்து வளர சாவலை. நான் லைவ் போடுறதுக்கும் நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் நான் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன். அது வேறு விஷயம். ஓகே ஏங்க கோகோனட் கிடச்சிச்சுங்க. ஸோ வந்து இப்போ பானையை போய் முதல்ல சுட்டுட்டு குட்டுன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க 2 பானை ஃப்ரெண்ட்ஸ், அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. 2 பானை எப்படி சுட போடணும்? ஒழுங்காக சுட்டணும்டா ப்ளீஸ்ரா ஒழுங்காக சுட்டணும். ஓகே முதல் பானை அவ்வளோ தூரம் இருக்கே. ஓகே இருங்க கரெக்டாக கூடி வைப்போம். ஓகே முதல் பானை வெற்றிகரமாக உளுந்துருச்சு. ஓகே இப்போ 2வது பானைக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். 2வது பானைக்கு ஆஹா மொட்டையன் பயங்கரமான மொட்டையன். ஓகே இதோ இங்கே தான் இருக்கா 2வது பானை. ஓகே சுறா. ஓகே ஐயோ 2 பானையும் அந்த பக்கமே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம புல்லட்டை மட்டும் இப்போ ரீலோட் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் போதும். அப்புறமா கிராணி வந்தோன்னா சுட அப்படியே அமுச்சு வச்சிடலாம். ஆனால் கன்று மட்டும் கிட்ட கை கூட கீழே போட்டாலும் அவன் பார்க்க மாட்டான், கண்ணு தெரிய மாட்டேது. எனக்கே அசிங்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானே கலாய்க்கிறேன், அப்போ கூட அவனுக்கு திருந்த மாட்டான். ஓகே விடுங்க, அவனோட ஆட்டிடியூட் நம்ம என்ன பண்ண முடியும். ஓகே இந்த கன் இங்கே போட்டு ஒரு பானை இங்கே தான் இருக்கா? அடா பாய் ஏண்டா அங்கே சுட்டுறது எப்படா இங்கே வந்தது? ஒரு வேளை சுட்டு இதோ இங்கே தான் சுட்டிருப்பேன். ஒரு வேளை பறந்து வந்து இங்கே ஊந்துட்டு இருக்குமோ? ஓகே நான் கூட பயந்துட்டேன். ஸோ வந்து என்னடா இது திரும்பவும் போயிட்டு வரணுமா? இந்த எலிவேட்டர் என் கூட விளாடுது, ஆனால் அதுக்கு தெரியல நான் எவ்வளோ இப்படி ஆடணும். ஓகேங்க நான் கூட பயந்துட்டேன் இது மாதிரி காணுமோ அப்படின்னு. ஸோ ஓகே ஒரு வழியாக கச்சிச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு பானையாக எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து ஓகேங்க இருங்க போயிடலாம், கீழே போயிடலாம். கிளிக் பண்ணுறா, கீழே போடா சீக்கிரம் போடா. ஓகே இது கீழே போட்டோம். நான் அப்படியே நடுவில் இறங்கிட்டு பேட்லாக் ஏற்றிட்டு வந்துடுறேன். ஸோ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா மட்டும்தான் இங்கேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரெயின் கே எங்கே இருக்குன்றதை மறந்துட்டேன். என்னடா சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ட்ரெயின் கே எங்கே இருக்குன்றதை மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரியாலிட்டி. ஓகே ட்ரெயின் கே எங்கே இருக்கோ அது வரை எங்கே இருக்குன்னு தெரியலையா? ஓகே சமாளிப்பா, நம்ம பார்க்காத சமாளிப்பா சொல்லுங்கள். ஓகே இருங்க முதல்ல கீழே குடிச்சிட்டு இப்போ வந்து பயத்திலே இருக்கிறோம். இருங்க தட்டி விட்டு கன்னு எடுத்துட்டு கிராண்ட்பா எவன் வந்தாலும் இன்னைக்கு சம்பவம் தான். ஏகே சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓஜி சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ஓஜி சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா? இருங்க முதல்ல வந்து கீழே போட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு 2 பேர் தான் இருக்கானுங்க. ஆல்ரெடி 3வது அமுச்சு விட்டோம். ஓகே இப்போ வந்த உடனே அவனுக்கு 2 பேரும் பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே எனக்கு வரா மாதிரியும் தெரியலையே, வரானுங்களா இல்லையா? ஏன்னா வரா மாதிரியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்னு பார்த்தா இவனுங்க வரவே மாட்டானுங்க. ஏங்க ட்ரெயினுக்கு இங்கே தாங்க போட்டேன். எங்க பக் ஆயிடுச்சு. பக் ஆயிட்ட அவ்வளோதான், பிளாஸ்ட் ஆகிடுவேன். ஏங்க ட்ரெயினுக்கு நம்மளாம் ஞாபகம் இருக்குது, ட்ரெயினுக்கு இங்கே தான் போட்டேன். ஓகே வா கிராணி. ஓகே இப்போ கிராணி வந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து கிராணியை போட்டுடலாம். சாவு இப்போ மொட்டையன் கண்டிப்பாக வந்திருப்பான், ஏன்னா மொட்டையும் தான் ஃபஸ்ட்டு செத்தான். ஸோ மொட்டையை வந்து இப்போ திட்டுத்தனமாக வந்து அடிக்கலான்னு பிளான் போட்டு வந்திருப்பான், கண்டிப்பாக வருவான். ஏன்னா மொட்டையன் தான் ஃபஸ்ட்டு செத்தான். ஸோ மொட்டையன் தான் ஃபஸ்ட்டு ஸ்பானையாக இருப்பான். ஸோ வந்து அவன் இந்த கதுவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கலாம். ஏன்னா அங்கேயே ஒழிஞ்சு நிற்கிறான். கிராணி அடி வாங்கினா கூட வெளியே வராமல் ஒழிஞ்சு நிற்கிறான். ஆனால் கிராணி அடி வாங்கிச்சுன்னா கண்டிப்பாக வெளியே வந்துடுவான் ஃப்ரெண்ட்ஸ்.
அவன் வந்து அவளுக்கு சுயநலவாதிலாம் கிடையாது. கிராணிக்காக அவன் என்ன வேணா செய்வான். ஸோ அந்த கிராணி அடி வாங்குச்சுன்னா கண்டிப்பாக வெளியே வந்துடுவானே. டா மொட்டையா கிராணியை போட்டு தொலைட்டேன்டா. ஏங்க வராம கிராணியாக மாறிச்சு வரல ஒன்றும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிகிறது? மொட்டை இப்போ தான் வருவான்னு தெரிகிறது. ஸோ மொட்டை அடி ப்ளீஸ்ரா வாடா. வரா மாதிரியே தெரியலங்க. எங்க டே மண்டலாம் வலிக்குதுடா. தொடர்ந்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் பேசினுக்கிறேன்டா. ப்ளீஸ்ரா டே. முடியலடா முதுகுதெல்லாம் வலிக்குதுடா மொட்டையா. சத்தியமாக இருக்கிற எல்லா பேரையும் மண்டையில் காட்டுறோம்டா டே. வாடா டே ப்ளீஸ்ரா டே. ஏண்டா டே மண்டை எனக்கு சத்தியமாக பயமாக வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பயமாக தலை வலிக்குது. டேய் வரியா இல்லையாடா? இருக்கியா இல்லையாடா? எங்க திருட்டு மொட்டையாரா இருக்கான். ஓகே போடா. நானும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. காத்திருந்து காத்திருந்து அப்படின்னு வெயிட் பண்ணி மொட்டையன் வருவான்னு பார்த்தா வரவே மாட்டேறா ஃப்ரெண்ட்ஸ். திருட்டு மொட்டையனா இருக்கும். அப்பா கட் பண்ணுறா காயின் கச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ வந்து நம்ம மொட்டையன் இப்போ வந்து இப்போ துட்டு திரும்ப இங்கேருந்து வருவான் பாருங்களேன். எனக்கு தெரியும் இங்கே திரம் வருவான் அப்படின்னு. திருட்டு மொட்டை ஓகேங்க வரலங்க. ஸோ வந்து இப்போ மொட்டையன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்பான் ஆகிருப்பான். இல்லைன்னா ரொம்ப தூரத்தில் இருந்திருப்பான். ஸோ அவனுக்கு சத்தம் கேட்டிருக்காது. இருந்தாலும் அவனுக்கு கேட்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கிராணியை சுட்டானா அவனுக்கு அப்படியே தெரிஞ்சிருக்குமே. ஆஹா என்னடா நடக்குது இங்கே? நம்மளுக்கு ஸ்கெட்சு போகிறானுங்களா? கிராணி சொல்லிருக்கோம் நம்மள சாவறேன், நீ வந்து பின்னாடி அச்சிட மாட்டையா அப்படின்னா திட்டுத்தரமாக சொல்லிருப்பான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். முதல்ல டிக்கெட் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் எடுத்து வச்சுப்போம். ஓகே டிக்கெட் எடுறா. ட்ரெயின் டிக்கெட் எடுத்து காயினத்துக்கு உள்ளே போட்டு எடுத்தாச்சு. இப்போ இனிமேல் நம்ம போகிறதுக்கு மரியாதை பார்த்தீங்களா? ஏய் ட்ரெயின் டிக்கெட் வச்சுருக்கேன். ஓகே ஆஹா ட்ரெயின் டிக்கெட் வச்சுருக்கேம்மா. ட்ரெயின் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் ஓகே ட்ரெயின் டிக்கெட் அந்த மரியாதை இருக்கணும். ஆனால் இப்போ கத்திடுச்சே. இப்போ என்ன பண்ணுறது? ஓகே இப்போ அந்த வந்து இப்போ இன்னொரு ஒரு தடவை இப்போ அவங்கள டிமிக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிட்டிங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 தடவை நடந்தால் போதும். மேலேயும் கீழேயும் 4 தடவை நடந்தால் மட்டும் போதும். தப்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தப்பிச்சிடலாம். 4 தடவை எப்படி 4 தடவை நடந்தால் போதும். ஆனால் மொட்டையங்கிட்ட மட்டும் கன்று மட்டும் கச்சிடக்கூடாது. ஸோ கச்சிச்சுன்னா ஏய் மொட்டையா நீ அதோடது ஃப்ரெண்ட்ஸ் மொட்டையம் போன மாதிரி. கிராணி திருட்டு கிராணி. எங்க கிராணியே வந்துச்சு. மொட்டையம் எங்கங்க? ஒருவேளை மொட்டையம் வந்து இப்படி பயந்தானோ? மொட்டையம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. சரி இருங்க நம்ம கிராணி தானே. அது இன்னும் இப்போ தான் 2 நாள் சேர்த்துருக்கோம். அதுவும் ஏமாற்றி 2 நாளே ஏமாற்றி வச்சிட்டானுங்க. ஸோ வந்து உண்மையில அவனுக்கு 2 நாள் ஏமாற்றி வச்சிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும். நீங்களே நேர்மையாக பார்த்துருப்பீங்க. நான் சில வீடியோவுக்கு ஃபன்னுக்கு சொல்லுவேன். சில வீடியோவில் நிஜமாலே ஏமாற்றி வச்சிருப்பானுங்க. இந்த வாட்டி எக்ஸ்ட்ரீமாக போய் அநியாயத்துக்குன்னு ஏமாற்றி வச்சிட்டானுங்க. கொடுமை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் யாருக்கும் நடக்கக்கூடாது இந்த கொடுமைலாம். ஓகே சீக்கிரமாக போயிட்டு பேர்னா இந்த பானை எதுவும் இங்கே தான் வைக்கணும். ஓகே இந்த இடத்துல வச்சு இந்த இடமா ஓகே இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு இன்னும் ஒரு பானை வச்சிங்கன்னா அந்த இது கிடச்சிரும். ஸோ கிடைக்கலன்னா என்ன ப்ரோ பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா டீசெண்டாக கேம் தூக்கி விட்டு வெளியே போயிடுவேன். இதுதான் டீசென்ட்டு. நம்ம டீசெண்டாக இருக்கணும். கிராணி வா 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 வா. ஓகே எப்பவுமே கீழே போகாதீங்க. இந்த மாதிரி கட்டில் வந்து ஒழிஞ்சிருங்க. அது பார்த்தாலும் பரவாயில்லடா. எனக்கு தைரியம் இருக்குடா. அது பார்க்காதேன்னு தெரியும். ஆனால் தான் தைரியமாக பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது பாரு வெயிட் பண்ணிக்கிறோம். அது பார்த்து போகவே மாட்டேதுடா. இப்போ அவராலையா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ வெளியே வந்து அது வந்து கீழே போகும்னு நினைக்கிறேன். இருங்க மேலே போகுது. போ இப்போ வந்து இப்போ ப்ளீஸ்ரா மொட்டையன் அருமையான மொட்டையன் அசத்தலான மொட்டையன் பயங்கரமான மொட்டையன். இப்போ கிராண்ட்பா 2 பேரும் திருட்டுங்க பிளான் போட்டுச்சிங்க. அவன் இந்த பக்கம் தான் வருவான். நான் இந்த பக்கம் போட்டுடுறேன். நீ இப்படி போட்டுரு. அவன் 2 பேரையும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு மொரட்டு பிளானு. இந்த அளவுக்கு எங்கேயாவது மொரட்டு பிளான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கட்டுருக்க மாட்டீங்க. ஏன்னா இவனுக்கு அந்த அளவுக்கு முரட்டு பந்தமாக போடுறானுங்க பிளானு. புல்லட்டே தீர போதுடா அவங்கள சுட்டு. மனுஷனுங்களாம் இல்லை பேய் தான். சுட்டு புல்லட்டே. மொட்டையா நீ தான்டா முதல்ல பலியாடு. கிராணி வருதோ இல்லையோடா மொட்டையா. உன்னை மட்டும் போட்டுருந்தான்டா. எனக்கு அது போதும்டா மொட்டையா. ஓகே இருங்க மொட்டையை கொஞ்சம் குசும்புகாரன். கிராணியை கூட ஏமாத்திடலாம். ஆனால் மொட்டையினே ஏமாற்றவே முடியாது. ஸோ வந்து இப்போ நம்ம சுற்றிக்கிட்டு போவோம். ஏன்னா இப்போ கிராணி கண்டிப்பாக இந்த பக்கம் வரும். ஸோ இப்போ நம்ம சுற்றிட்டு போனால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே சீக்கிரம் போடா. எங்க எவ்வளோ நேரம்டா நானும் ஃப்ளோலேயே பேசிக்கிட்டே இருக்கிறது. ஏதோ ஃப்ளோவில் இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ காமெடியாக இருக்காது. அது எனக்கே தெரியும். வாழ்த்துக்கள். இப்போ எப்படி நான் சுற்றின்னு வந்தேன். சரி விடுங்க போவான். இங்கே கிராணி வந்து இப்போ வந்ததுன்னா நான் மட்டும் சூட் ஆகிடுவேன்.
நான் திட்டுத்தனமாக பிளான் போட்டு அடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம் அது. ஏன்னா அது எப்பயுமே அந்த கேரக்டர் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சொல்லுங்கள். ஒரு கேரக்டரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அப்புறமா இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் எவ்வளோனா 30 30 லைக் வந்துச்சுன்னா இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் நைட் மிரரே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியும். எக்ஸ்ட்ரீம் அதோட கஷ்டம். ரெண்டுத்தையும் சேர்த்து நான் விளாட்றேன். இதுக்கு இந்த வீடியோக்கு 30 லைக் வந்துச்சுன்னா, போட்ட ஒரே மாதத்தில் 30 லைக் வந்துச்சுன்னா, ஒரு மாதம் இருக்குது 30 லைக் தான். ஸோ வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக விளாட்றேன். ஓகே இருங்க, ட்ரெயின்க்கு இருக்குது பேர்ல கேட்றா. ஓகே இப்போ அதான் 30 லைக்கு ஒரே மாதத்தில் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் நைட் மிரர். எப்படி எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் நைட் மிரர் விளாட்றேன். எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் நைட் மிரர். ஏன் இத்தனைக்கு ஐடியே ஆகாமல் விளாட்றேன். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஐடியே ஆக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி கூட விளாட்றேன். அதுக்கு வெறும் 30 லைக். எப்படி 30 லைக் வந்துச்சுன்னா ஐடியா விளாடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருங்க, யோசிப்போம். ஓகேங்க, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ நான் ஒளியவே கூடாது. கிராண்ட் பவர் சுடவே கூடாதுன்னா 50 லைக் வந்துச்சுன்னா ஒரே மாதத்தில் நான் பண்ணுறேன். அப்படி இல்லை அந்த பயம் இருக்கணும். அப்படி இல்லை ஒரு மாதத்தில் 30 லைக் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் மோடு பண்ணுறேன். எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் அது பேருனா நைட் மிரரா? எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் நைட் மிரர் பண்ணுறேன். ஓகேவா? 50 லைக் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் நைட் மிரர் ப்ளஸ் நோ ஹைடிங் ப்ளஸ் நோ ஷூட்டிங். அவங்க 2 பேரும் ஷூட் பண்ண மாட்டேன். அப்படி இல்லை 30 லைக் தான் வந்திருக்கு ஒரே ஒரு மாதத்தில் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ்ரா அப்படின்றது இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு இது பேருனா ப்ளீஸ்ரா வேணாம் குரானி வேணாம் சண்டை வேணாம். 30 எப்படி 30 லைக் வந்துச்சுன்னா ஏதோ ஃப்ளோவில் வந்தேன், அதுக்குள்ள மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 30 லைக்குனா சொல்லிருப்பேன்ல 30 லைக்குனா அந்த எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் நைட் மேர் அது மட்டும் சேர்த்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் கண்டிப்பாக முடிப்பேனா இல்லையானு தெரியல, ஆனால் ஃபன்னியாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நம்ம போகலாம். கிராணி வர இவங்க ட்ராப் போட்டு திட்டுக்கிழவி ட்ராப் போடும் துருட்டுக்கிழவி. என்னை பார்த்தா எப்படா தெரியுது? இல்லை எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன். சொல்லுங்கள். ஏன்டா நீ சொல்லுங்கள். ஏண்டா கிராணி மேலே போகுது. சரி, கிராண்ட்பாவும் மேலே போகிறான். கிராணி மேலே போகுது. கிராணி கீழே வரைக்கும் பார்த்துட்டு போச்சா. இப்போ கிராண்ட்பா பார்த்துட்டு போகிறான். அவன் கையில் கண்ணு கச்சிச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் 2 பொருள் மட்டும் எடுத்துன்னு வந்தால் வச்சா போதும். ஒரு பார்ப்பறான். ஒரு பொருள் இங்கே தான் இருக்குது. இன்னும் ஒரு பொருள் அந்த லிஃப்ட்டில் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வச்சா கேம் ஃபினிஷ்டு. ஓகே முதல்ல நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து இந்த ட்ராப்பில் மாட்டான். அவசர குறுக்க மாதிரி விளையாடுவது எப்படி இந்த மில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஏய் மூடுறா கதவை. ஓகே இப்போ நம்ம உள்ளே உக்காஞ்சிப்போம். இதுக்குள்ளே இருந்தால் அடிக்காதுன்னு சொன்னானுங்களே. ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளே இருந்தால் தாங்க அடிப்பானுங்களே. ஸோ வெயிட் பண்ணுங்க. இப்படி ஒழிஞ்சிப்போம். இப்போ கிராண்டிக்கும் தெரிய மாட்டோம், கிராண்ட் பாவுக்கும் தெரிய மாட்டோம். இப்படி யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி யோசிக்கணும். கிட்டத்தட்ட 42 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த வீடியோ போட. நான் ஒரு வீடியோ 40 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். 42 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ அது நான் எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுமோ ஒரு 35 இல்லை 37 நிமிஷம். ஸோ ஓகே 35 நிமிஷத்துக்குள்ளே இந்த கேமை முடித்து உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். யாருக்காக கஷ்டப்படுறேன்? உங்களுக்காக தானே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா ப்ளீஸ்ரா. பேராண்டிங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. ஓகே இருங்க, இப்போ அவனுங்க வரலன்னு நினைக்கிறான். இப்போ தான் கரெக்டாக போகிறான். கிராண்ட் பார்ப்பேன் கொஞ்சம் இந்த இதை பார்க்கல. அவனுக்கு தான் கண்ணே தெரியாது. அப்புறமா எப்படி பார்ப்பேன்? இருங்க அவன் இப்படி போகிறான். அவன் யோசிக்கிறான். சோகத்தில் நடந்து போயினுங்கிறான். என்னோட துப்பாக்கி எங்கே? நான் இன்னத்துக்கு யாராவது சுட்டாகணும் அப்படின்னு சோகமாக போயிட்டு இருக்கான். அழுதுகிட்டே போயிட்டு இருக்கான். ஏண்டா துப்பாக்கி தொலைஞ்சிக்கிறான். ஐயோ துப்பாக்கி எங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகே துப்பாக்கி தொலைஞ்சதுலாம் அழுவலாமாடா சொல்லுங்கள். துப்பாக்கி எவனா தொலைஞ்சதுலாம் அழுவானா? ஏங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அவனை நினச்சா. துப்பாக்கி எங்கள் கிச்சனில் தாண்டா இருக்கும், வந்து எடுத்துக்கூடா. உனக்கு இல்லாத துப்பாக்கிடா, வந்து எடுத்துக்கூடா. எடுத்துக்கோ. ஓகே இருங்க முதல்ல போயிட்டு நம்ம அந்த ட்ரெயினுக்கு எடுத்துன்னு போட்டு ஸோ இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்கேப் ஆக போகிறேன். ஓகே ட்ராப்பு நம்ம கிட்ட வெள்ளிக்காகாது. வெள்ளிக்காகாது. ஓகே இருங்க ட்ரெயினுக்கு இங்கே தானே போடணும். ஓகே ட்ரெயின் கீ போட்டேன். ஓகே இப்போ இந்த லிவர் மட்டும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ
அதோட இந்த கேம் முடியுது. எப்படியோ 46 நாட்கள் கழித்து ஐயோ! நீங்க கேட்டதுக்காக பண்ணிட்டேன். ஸோ வந்து ஆம், ரொம்ப நன்றி. அந்த வீடியோக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நான் போட்ட அந்த வீடியோக்குலேருந்து போட்ட ஷார்ட்ஸுக்கு ரொம்பவே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி. ஓகே. இப்போ வந்து அந்த கிராணி இருங்க. கிராணி வருதுங்க. கிராணிய வர வச்சு எஸ்கேப் ஆகுமா? இந்த மாரி பண்ணா இன்னும் ஹைலைட்டா இருக்கும்ல. கிராணிய வர வச்சு எஸ்கேப் ஆகும். ஓகே. இருங்க முதல்ல போயிட்டு குடு 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 சடு குடு சடு குடு சடு சடு. ஓகே. ஏய் மாட்றா. ஓகே. மாட்றா. ஃபர்ஸ்ட் க்ளோஸ் த ஓகே. இத வேற க்ளோஸ் வேற பண்ணோமா? அற்புதம்டா டி. நீங்க தான்டா டிரைவரு. இப்போ இந்நேரத்துக்கு கிராணி வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வந்துச்சுன்னா நம்மள போட்டு தள்ளிடும். ஸோ கிராணி மட்டும் வரக்கூடாது. ஓகே. கிராணி வந்தா என்ன? கிராண்ட்பா வந்தா என்ன? ஓகே. இந்த கதவு க்ளோஸ் பண்ண சொல்ற போறானுங்க. ஓகே. ட்ரெயின் எர்றா. எர்றா பேக்ல ஏர்றா ட்ரெயினை. எங்க கிராணி கிராண்ட்பா பார்ப்பானுங்க. நீ எப்படி தப்பிச்ச? அப்படின்னு பார்ப்பானுங்க. நான் வந்து ப்ரோ பிளேயரா. ஏங்க ஒர்றா அந்த குதுவை. ஒடிடா யாருக்கிட்ட? ஓகேங்க. எப்படியோ ஒரு வேளை தப்பிச்சிட்டோம். 2 பேர் பார்க்குறானுங்க. எப்படிடா தப்பிச்சோம் அப்படின்னு. நீங்கள் இப்படியே தான் பார்க்கணும். நான் எல்லா கேம்லேயும் தான் வந்து தப்பிச்சுட்டு இருக்கேன். டேய் அடுத்த தடவை கிராணி 4 அதில் போய் மாட்டிக்க போடா டே. நம்மளால காப்பாற்ற முடியாது. த எண்ட். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.